கடவுள் நம்மளை தேர்ந்தெடுத்தவங்களோ அவர் டேரெக்டாக பேசுறதுக்கு பதிலாக ஏஞ்சல்ஸ் மூலிமா நம்மளை வந்து கம்யூனிகேட் பண்ணுவார். ஏஞ்சலிக் பொசஷனும் இருக்குது. அப்படின்னு அதாவது பேய் பொசஷன் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏஞ்சலிக் பொசஷன்ற நம்பிக்கையும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்குது. அதை எப்படி ஒரு டீமன் வந்து டிமானிக் பொசஷன் சொல்கிறது ஒரு டீமன். ஸோ இந்த கதையிலிருந்து தான் இந்த இலுமினாட்டி கும்பல் இதெல்லாம் நம்பிக்கை எடுத்துக்குது. எந்த நம்பிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனுடைய நற்பணிகள் எல்லாத்துக்கும் எதிரானவன் தானே சாத்தான். அப்போ நம்ம சாத்தான்கிட்ட போயிட்டு அடைக்கலம் ஆகும். அப்போ சாத்தான் வந்து அவனோட சக்தியில நம்மளை வாழ வைப்பான். யமன் ஆக்சுவலாக யமனே வந்து சிவனுடைய ஒரு மறுவடிவமாக தான் நீனியான் தத்துவம். சிவன் வந்து பாசிட்டிவ்னா யமன் வந்து நெகட்டிவ் கான்செப்ட்ல காட்டுவாங்க. இவருக்கு வெள்ளை கலர் காலன்னா இவருக்கு கருப்பு கலர் எருமை. புரியுதா? பேசிக்காக வந்து சிவன் யமன் ரெண்டும் அப்பா லெப்போ தாத்தானே. அதுல வந்து நீங்க நோட் பண்ணீங்களா, பெருமை கொண்டவன் நீதானே. நீதானே, ஆமா, பெருமை கொண்டவன். பெருமை கொண்டது தப்பு கிடையாது. பட் ஆனால் அது நைட்டி போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம் அந்த பேர்ல. ஆமா, அதுதான் எனக்கு புரியல ஏன் அப்படி பண்றாங்க. லூசிஃபரை பற்றி பேசுகிறப்போ அவரோட அத்தாரிட்டியை பற்றி பேசாமல் கடந்து போகவே முடியாது. பட் அந்த மாதிரி அத்தாரிட்டி இல்லைனாலும் உங்கள் கரியரில் ஒரு நல்ல அத்தாரிட்டி இருக்கணும்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். குறிப்பாக இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லாம் உங்களோட கரியரில் ஹார்ட்வேர் மாதிரினா இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் தான் வந்து அதில் சாஃப்ட்வேர் மாதிரி. அப்படிப்பட்ட இங்கிலீஷை தமிழ் வழியில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க இதை பாருங்கள். அப்ரைசல் மந்த் கமிங், praying good hike, give it to me. Appraisal month is coming and I am praying for a good hike. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? பாத்தீங்களா, லாஜிக்கோட கரெக்ஷன் வருது. ஆனா இதெல்லாம் சாட் ஜிபிடில ஈஸியா பண்ணிக்கலாமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் சாட் ஜிபிடி, ஜெமினி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏஐ அசிஸ்டன்ஸ். உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ் மாதிரி அது உங்களுக்கு கற்றுக் கொடுக்காது. ஆனா சூப்பர் நோவா ஒரு டெடிகேட்டட் கோர்ஸ். உங்க பிரெயின்ல நடக்கிற அந்த தமிழ் டு இங்கிலீஷ் திங்கிங் லேக ட்ரைனிங் மூலியமா சால்வ் பண்ணி ஆக்டிவ் ஸ்பீக்கிங் பிராக்டிஸை தராங்க. அதுவும் அன்லிமிட்டட் ஸ்பீக்கிங் பிராக்டிஸ் இதுல இருக்கு. இன்டர்வியூ, கிளையண்ட் டாக்ஸ், மேனேஜர் டாக்ஸ்னு உங்களுக்கு தேவையான கான்வர்சேஷனை இந்த கோர்ஸ் மூலியமா நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு உண்மை என்னன்னா, ஆஃப்லைன்ல இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கிளாஸ் கத்துக்க போறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிற ஒரு விஷயம், போகாத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஷைனஸ், வெக்கப்படுறது தான். 20 பேர் முன்னாடி தப்பா பேசினா யாராவது சிரிப்பாங்களோ அப்படின்னு பயந்துட்டே வாயை நம்ம திறக்காமலே உட்காந்துருப்போம். ஆனா சூப்பர் நோவால நீங்க பிரைவேட்டா 24/7 பிராக்டிஸ் பண்ணலாம் வித் இன்ஸ்டன்ட் ஃபீட்பேக்ஸ் அண்ட் டவுட் கிளியரிங்கோட. இதுதான் சூப்பர் நோவா ஏஐ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ். நான் ஹானஸ்டா சொல்றேன், இங்கிலீஷ் கத்துக்க சூப்பர் நோவா தான் ஒன்லி வேணும்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களை சுத்தி நிறைய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள் இருந்தா நீங்க ஆப் இல்லாமலே ஈஸியா இங்கிலீஷ் பேச கத்துக்கலாம். ஆனா நம்ம நிறைய பேருக்கு அப்படி ஒரு சூழ்நிலை அமையறது இல்ல. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சூப்பர் நோவா ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். இப்போ வரப்போற அப்ரைசல்ல salary negotiate பண்றது கூட உங்களுக்கு இங்கிலீஷ் ரொம்ப முக்கியமா தேவை. சோ கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி 75% ஆஃபரோட சூப்பர் நோவால ஜாயின் பண்ணுங்க. இங்கிலீஷை ஸ்மார்ட்டா ப்ரொஃபஷனலா கத்துக்கோங்க. வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. பாரியுடன் இணைந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து செய்யக்கூடிய காணொலி நம்ம வருண் டாக்ஸ் சேனலில் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் தேவையோ மக்களுக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கான சில கேரக்டர்ஸ், அதாவது வாழ்ந்த கேரக்டர்னு இல்லை, நம்பப்படக்கூடிய சில கேரக்டர்ஸ் பற்றி, பர்சனாலிட்டிஸ் பற்றி, சில நேம்ஸ் பற்றி வந்து நம்ம பேசிகிட்டே இருப்போம் ஒரு சின்ன சின்ன இடைவெளி விட்டு. அப்படி வந்து பல பேருக்கு தெரிந்த, இன்னும் சில பேருக்கு தெரியாத இந்த லூசிஃபர் அப்படிங்கிற கேரக்டர் யார்? ஏன்னா லூசிஃபர் அப்படிங்கிற கேரக்டர், அதற்கு பின்னாடி இருக்க கதை மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட், ஃபிலாசபி வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்கும். அதை குறித்து தான் பாரி அவருடைய பார்வையை வழக்கம் போல கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் பாரி. வணக்கம். எஸ், லூசிஃபர் பற்றி கேட்டோன்னே பேச வேணாங்க ஏங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிங்கன்னு பார்த்தேன். இல்லை, ஓகே பேசலான்றப்போ ஓகே, உங்களுக்கு ஏற்கனவே வந்து கண்டிப்பாக அதை பற்றி படித்து தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி இருக்க வேறு மீனிங்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு 2 எப்ஸ்டீன் அப்டேட் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம நிறுத்தலாம் பாருங்க. விஷயம் யூடியூப்ல வந்து மானிட்டைசேஷன் லாக் பண்ணுறாங்க. ஏன் எப்ஸ்டீன்க்கலாமா? அதனால அந்த வார்த்தையெல்லாம் போடாதீங்க, அதையும் சொல்லிட்டேன். எப்ஸ்டீன்ற வார்த்தை சேனலுக்கு ஆஃப் ஆயிடுச்சு. அப்படியா? அது லிமிட் ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம் போய் பார்த்துட்டு இருந்தேன். கடைசியாக அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. நான் நினச்சேன் இன்னும் திரும்ப ஒரு போடுறாரு, நமக்கு ஆயிருக்கு, எனக்கு ஆயிடுச்சு. அந்த வீடியோ பர்டிகுலர் வீடியோ ஆயிடுச்சு. ஸோ பார்த்துக்கோங்க. என்னங்க ஏங்க இப்படி பண்ணுறாங்க? பேசுறது விரும்பலை, அது வந்து ஆஃப் பண்ணணும்னு பார்க்குறாங்க போல. அவரை பாவீங்களா? அதான் நல்லா வியூ போயிடுச்சு இந்த மாதம். அதில் ஒன்று ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. ஐயோ, நான் ஒரு ஃபோன் கால் பண்ணிட்டு வந்துட்டா நினச்சா பையன் எடிட்டர் கிட்ட சொல்லணும். சரி, ஓகே, நல்லா இல்லைங்க, ரொம்ப நன்றிங்க. எல்லாருக்கும் ஆமாம் இல்லை, பட் அந்த டேக்ஸ் எஃப்டிங்கிற வார்த்தை இருந்தால் போகுது போல. எஃப்டினை புகழ்ந்து ஒரு வீடியோ போட்ட வேண்டியதான். ரைட்டு. இப்போ லூசிஃபர், உங்களுக்கு எப்படி வந்து லூசிஃபர்ன்ற பேர் ஃபஸ்ட்டு தெரிஞ்சது? நீங்கள் தேடி போய் படிச்சிங்களா, இல்லை எந்த டெக்ஸ்டன் மூலியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்றத சொல்லுங்கள். பேசிக்காக வந்துட்டு பஹோமெட் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த இலுமினாட்டி சார்ந்த விஷயங்களை தேடும்போது அது வந்து வந்துடும். அது வந்து இல்லாமல் இருக்காது. ஏன்னா ஒரு சீக்ரெட் சொசைட்டி உலகத்தை ஆட்சி செய்து, அந்த சீக்ரெட் சொசைட்டி வந்து சாட்டானிக் ஒர்ஷிப் செய்கிறாங்க. அந்த சாட்டானிக் ஒர்ஷிப்பில் அவங்க வந்து ஒரு ஐடலாக வைக்கிற ஒரு ஐடல் வந்து பஃபமெட் அப்படின்னு சொல்லி பார்வை.
இப்போ என்னது பஃபமெட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அப்புறம் அந்த கிறிஸ்துவ மித்தாலஜி இதிலெல்லாம் வந்து லூசிஃபருங்கிற அந்த கான்செப்ட் இதெல்லாம் வர்றது வச்சு அப்போ லூசிஃபர் தான் பஃபமெட் தான் லூசிஃபருடைய ஒரு வடிவம் தான் பஃபமெட் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையும் இருக்குது. சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க அதெல்லாம் இப்போ ஒன்று ஆக்கிக்கிட்டாங்க, ஆனால் வந்து அந்த பஃபமெட் அப்படிங்கிற சிம்பிள் வந்து அது ஒரு மக்களுடைய நம்பிக்கையாக அது ஒரு வழிபாடு, அதாவது வழிபாடு இல்லை, அதாவது அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக அவங்க வழிபட்டுருக்காங்க. அதே போல் கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் லூசிஃபர் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான ஒரு ஆளாக பார்க்கப்படுது. அதே போல் சாட்டான் அப்படிங்கிறது அது ஒரு நம்பிக்கை. இது எல்லாமே கால ஓட்டத்தில் மிங்கிள் ஆகி இப்போ எல்லாரும் ஒரே என்டிட்டியை குறிக்கிற ஒரு பேராக பொதுவாக போயிடுது. பஃபமெட்னாலும் லூசிஃபர் தான் குறிக்கும், சாட்டானாலும் லூசிஃபர் தான் குறிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கிறிஸ்டியன் வேர்ல்டு வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது, இந்த கிறிஸ்துவ மதம் வந்து அதிகமாக பெருகும் பொழுது இந்த பல விஷயங்களையும் எல்லாத்தையும் ஒன்றாக்கி அவங்களுடைய தன்மைக்குள்ளேயே அதை கொண்டு வந்து சொருகிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை அப்படி ஒன்று இருக்குது. ஸோ அதனால் இது 3 தனித்தனியான நபர்களை குறிச்சுதா இல்லை தனித்தனியான நம்பிக்கைகளை குறிச்சுதாங்கிறது அது ஒரு இன்னும் டீப்பான ஆய்வு. அப்போ இப்போ லூசிஃபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது முழுக்க கிறிஸ்துவ பார்வையில் இருக்கக்கூடிய தீய சக்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, கிறிஸ்துவ மதத்தில் லூசிஃபர் யாருன்னா வேற யாரும் கிடையாது, அவரும் ஒரு ஏஞ்சல், அவர் ஒரு தேவதை. இப்போ கிறிஸ்துவ மதம் சொல்கிற புராணத்தின் அடிப்படையில் உலகத்தில் மனிதர்களை படைப்பதற்கு முன்பு அவர் தேவதைகளை படைச்சிருவார். ஸோ தேவதைகள் வந்து அவருடைய முதல் படைப்புன்னு கூட சொல்லிடலாம். சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கான ஒர்க் பண்ணுற ஒரு ஃபோர்ஸாக வந்து அது எப்படி சொல்கிறது, அதான் அந்த கடவுளுங்கிறவர் எல்லாம் அவர் வந்து ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஆட்களை உருவாக்குறாரு, வித் பவர்ஸ் வித் இதெல்லாம் குறித்து உருவாக்குறாரு. அவங்க பியூரஸ்ட் ஆஃப் த ஹார்ட் அது மாதிரி இருப்பாங்க. அவங்க கடவுள் சொல்கிறத அப்படியே கேட்டு நடைமுறைப்படுத்துகிறவங்க அப்படிங்கிற கான்செப்ட். இவங்களெல்லாம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அப்புறம் உலகத்தை படைக்கிறாரு. அப்புறம் உலகத்தில் இதை படித்து ஆதாம் ஏவெல்லாம் படிக்கிறாரு. அது மூலியமாக மனிதர்கள் வராங்க. இந்த மனிதர்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக ஏஞ்சல்ஸ் இருக்கணும்னு சொல்லி ஏஞ்சலுக்கு கட்டளை போட்டுறாரு. ஸோ மனிதர்களுடைய சேவை பார்க்கக்கூடிய காப்பான்களாக ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்கிறது கிறிஸ்துவ மதத்தோடைய நம்பிக்கை. ஸோ பேசிக்கலாக என்னென்னா எல்லா முறையும் ஜீசஸ் வந்து உங்களை காப்பாற்றுவாருன்னு கிடையாது. ஸோ நீங்கள் இந்த கிறிஸ்துவ மத நம்பிக்கை கொண்ட நபர்கள்லாம் சில இந்த ஆக்சிடென்ட் இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திடீர்னு தப்பிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஏஞ்சல் வந்து காப்பாற்று, கார்டியன் ஏஞ்சல்லாம் சொல்லுவாங்க. அது என்ன பிலீஃப்லேருந்து வருதுன்னா கடவுள் வந்து அவங்களுடைய ஏஞ்சல்ஸை வந்து இயேசு வந்து அனுப்பி விடுறாரு. அந்த ஏஞ்சல்ஸ் வந்து அவருடைய வார்த்தைகளுக்கு இணங்க நம்மளை வந்து உதவி செய்வாங்க, பாதுகாக்க வருவாங்க, நம்மளை கைட் பண்ணுவாங்க. கடவுள் நம்மளை தேர்ந்தெடுத்தா கூட அவர் டேரெக்டாக பேசுறதுக்கு பதிலாக ஏஞ்சல்ஸ் மூலிமா நம்மளை வந்து கம்யூனிகேட் பண்ணுவார். ஏஞ்சலிக் பொசஷனும் இருக்குது. அப்படின்னு அதாவது பேய் பொசஷன் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏஞ்சலிக் பொசஷன்ற நம்பிக்கையும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்குது. அதை எப்படி ஒரு டீமன் வந்து டிமானிக் பொசஷன் சொல்கிறது, ஒரு டீமன் வேறு யாரும் இல்லை, லூசிஃபரோட குழந்தை. லூசிஃபர் வந்து எப்படி வந்துட்டு சரி அதெல்லாம் உள்ளே போனால் அப்போ இந்த டீமன் எப்படி பேய் பிடிக்குது அப்படின்னு சொல்கிறோமோ, எப்படி வந்து ஒரு சாத்தான் வந்து நம்ம உடம்புக்கு பிடிச்சதுன்னு சொல்கிறோமோ, அதே போல் ஏஞ்சலும் நம்ம உடம்புல இறங்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் வந்து கிறிஸ்தவர்கள்ட்ட இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி சில புராண கதைகளும் அவங்க சொல்கிறாங்க. ஏஞ்சல் வந்து நம்ம உடம்பை எடுத்துக்கிட்டு அந்த நம்ம உடம்புல இருந்து அவங்க வந்து நல்லது செய்வாங்க, காப்பாற்றுவாங்க, சண்டை போடுவாங்க, கடவுளுடைய போரை வந்து செய்வாங்க. ஏன்னா ஏஞ்சலிக் ஃபார்ம் வந்து நம்மளால ஆக்சுவலாக பார்க்கவே முடியாது, பயந்துருவோம் அப்படிம்பாங்க. ஓகே, ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஃபார்ம் அது. ஆக்சுவலாக வந்து நீங்கள் சில இமேஜஸ் இருக்க நெட்டில் போட்டால் வரும்னு நினைக்கிறேன். இந்த ரியல் ஏஞ்சல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுள்லேயே எல்லாம் தேடினீங்கன்னா சில பேர் வரைஞ்சிருக்காங்க. பைபிளில் ஒரு ஏஞ்சல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தவங்கன்னு எழுதுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில் அவங்க எழுதின சில குறிப்புகள் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பல கண்கள் இருக்கும், பல ரெக்கைகள் இருக்கும், ஒரு மாதிரி வட்டமாக இருக்கும், ஒரு ஸ்பேஸ்ஷிப் மாதிரி இருக்கும். அது இந்த சில பெண்கள்லாம் பார்த்தா வாட் ஏஞ்சலிக் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது கொடூரமாக தான் இருக்கும் ஆக்சுவலாக. இது வந்து சில படங்கள்லாம் கூட நீங்கள் அது அந்த கான்செப்ட் வச்சு எடுத்து பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வரைஞ்சிருக்காங்க ஏஞ்சல். பைபிளில் சொல்லக்கூடிய ஏஞ்சல்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த பைபிளில் ஏஞ்சலோடைய உருவத்தை பற்றி பல குறிப்புகள் இருக்குல்ல, அந்த குறிப்புகள் எல்லாம் தொகுத்து அதுக்கு பல கால்கள் இருக்கும், எல்லா டைரக்ஷனும் கால் இருக்கும். ஸோ சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஏஞ்சல் சொல்கிறதே ஸ்பேஸ்ஷிப் தான். ஸோ இங்கேருந்து அங்கே கோக்குறாங்க, அப்படிலாம் கோத்துருவாங்க. சரி பார்க்குறது அப்படி தான் இருக்கும். எல்லா பக்கமும் ரெக்கை, எல்லா பக்கமும் ஒரு இது மாதிரி போட்டு ஒரு வெளிச்சம் கீழே இருக்கும். ஸோ பேசிக்கலாக ஒரு யூஎஃப்ஓ மாதிரியான ஒரு உருவத்தில் காட்டுவாங்க. அது கூகுளில் இருந்துச்சுன்னா மேபி தேடி பார்த்து நீங்கள் போடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நம்பிக்கை. ஸோ இதில் என்னென்னா இந்த ஏஞ்சல்களில் ஒரு ஏஞ்சல் அது மட்டும் வந்து ஒரு செருக்கு
எப்படி சொல்றது, ஒரு ஹெட் வெயிட்டா, அதாவது லூசிஃபர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காடுக்கு அடுத்தபடியாக பவர்ஃபுல்லான ஒரு ஏஞ்சல்னா லூசிஃபர் தான். அதாவது கிறிஸ்தவ மதத்தை பொறுத்த வரைக்கும் இறைவன் முன்னால பணிவோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களுக்குலாம் சொல்லி ஹம்பிள்னஸ். பணிவு முக்கியம் அப்படிம்பாங்க. அதுவும் நீங்கள் ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச்சில் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பணிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஸோ அந்த பணிவு அப்படிங்கிறது வந்து கடவுள்கிட்ட நம்மளாம் ஒரு ஆளே இல்லை, அதனால உன்னுடைய தலைக்கணும், உன்னுடைய செருக்கு எல்லாத்தையும் ஓரம் வச்சிடணுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து தொடர்ச்சியாக சொல்லப்படும். அந்த அடிப்படையில் வந்து இந்த செருக்கு அந்த தலைக்கணம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அது வந்து பெருமைன்னு கூட சொல்லுவாங்க. அது தமிழாக்கம் பண்ணும்பொழுது அது ஆக்சுவலாக பெருமைங்கிறது வேற, தலைக்கணம்ங்கிறது வேற, செருக்குங்கிறது வேற. பட் கொஞ்சம் ஆரம்ப காலத்தில் பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல எல்லாம் வந்து சான்ஸ்கிரிட்டைஸ் பண்ணிருக்காங்க பெருமை அப்படின்னு சொல்ல. அதுல ஒரு ஃபேமஸான ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரியுங்களா? தெரியும், கிருப தானே. கிருப ஓகே. அதுலயே அவர் பணிவாக தான் நடந்துக்குவாரு, அது ஒரு விஷயம். அது இன்னொருத்தர் வந்து இந்த சாத்தான் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ, அது நல்ல பாட்டுங்க. அப்பா லெப்போ சாத்தானே, அதுல வந்து நீங்க நோட் பண்ணீங்களா, பெருமை கொண்டவன் நீதானே. நீதானே, ஆமா, பெருமை கொண்டவன். ஆக்சுவலா பெருமை கொண்டது தப்பு கிடையாது, பட் ஆனா அது நைட்டி போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம் அந்த பேய்ல. ஆமா, அதுதான் எனக்கு புரியல ஏன் அப்படி பண்றாங்க. அது பேய் ட்ரெஸ் ஆங்க அது. அது ஓகே, ஏன் இந்த மாதிரிலாம் கண்டென்ட் மேக் பண்றாங்க? அது உங்களை அட்டென்ஷனை கிராப் பண்ணணும். பாத்தீங்களா உங்க கண்ணுக்கு வந்து சேர்ந்துதா இல்லையா? அது இப்போ திமுகவோட அந்த தேர்தல் பாடல் கூட இந்த மாதிரி வித்தியாசமா ஒரு மாதிரி ஒன்றுதான் இருக்குது. அதனால தான் சாத்தான் என்ன ஐயோ அப்பா லேப்போல் சாத்தான் நான் எங்க தீய சக்தியா நீதானே அப்படி இருந்துச்சா நல்லா தான் இருக்கும். நல்ல பாட்டுங்க. அதிமுகவுக்கு மேபி யூஸ் ஆகும் அந்த பாட்டு எடுத்து. அந்த ஒருத்த கீழே கமெண்ட்ல பண்ணுது, டேய் என்னடா சாத்தான் வைப் பண்ணுது. ரைட், ஏங்க லூசிஃபர் எபிசோடு மாதிரி சீரியஸா போலாங்க. ஸோ வந்துட்டு அந்த பெருமை கொண்டவன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லாம் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இது பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெருமை இருக்கக்கூடாது அப்படின்னா. அப்போ என்ன மிஸ்டேக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லூசிஃபருக்கு நான் ரொம்ப சக்தி வாய்ந்தவன், கடவுளுக்கு அடுத்து நான் தானே, அண்ணனுக்கு அடுத்து யாரா நீ தானடா அப்படிங்கிற கான்செப்ட் அது வந்து அது வந்து மண்டையில் ஏறிக்குது. அது மண்டையில் ஏறினோடனே கர்வமாக மாறிடுது. அந்த கர்வம் வந்து கடவுளுடைய முடிவுகளை வந்து சேலஞ்ச் பண்ண வைக்குது, கொஸ்டின் பண்ண வைக்குது. அப்படிதான் இருக்கணுமா, நாங்களாம் இவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த பிறப்பு, எங்களை வந்து இந்த மாதிரி திரும்ப ஒரு கீழான பிறப்புகளுக்கு வந்து நீங்கள் போயிட்டு சேவை செய்ய சொல்கிறீங்க. அந்த கீழான பிறப்பு யாரு? நம்ம தான், மண்ணுல இருந்து செஞ்சாங்க. நான் ஃபயரால செய்யப்பட்டவன், இங்க மண்ணுல செய்யப்பட்டவங்க. அப்போ இவங்களுக்கு வந்து நான் போய் பணியோட செய்யணும்னு சொல்லி எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுடைய கட்டளைகள் எதையுமே நிறைவேற்றாமல் லூசிஃபர் வந்து இது பண்ணுறாப்புல. அப்போ என்ன பண்ணுறாரு, கடவுளுக்கு வந்து ஒரு லெவலுக்கு மேலே கடுப்பாயிருது. கடுப்பானோடனே ஒரே 8 கிரீஸ் டப்பா வெட்டி உதைக்கிற மாதிரி ஒரு உதைக்கும் பொழுது ரெக்கையும் பிரிச்சுறாரு. அதோடைய ரெக்கையை வந்து உடச்சி அந்த ஏஞ்சல் அப்படிங்கிற ஒரு தன்மையிலேருந்து உடச்சி ஃபாலன் ஏஞ்சல் ஆயிருந்தாங்க. ஸோ லூசிஃபரை பொறுத்த வரைக்கும் ரெக்கை இருக்கக்கூடாது, பிஞ்சிருக்கணும், அந்த ரெக்கை வந்து பிடுங்கப்பட்டிருக்கணும். இதுதான் வந்து அவங்களுடைய மித்தாலஜிலே கான்செப்ட். ஸோ ஃபாலன் ஏஞ்சலாக போயிடுறாங்க. அவங்கள வந்து நரகத்தில் வந்து சிறை வைக்கிறாரு கடவுள். ஸோ இப்போ இந்த லூசிஃபருங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு இந்த கிறிஸ்தவ மைத்தாலஜி சொல்லுது அப்படின்னா, டீமன் ஒரு குரூப்பை உருவாக்க ஆரம்பிக்குது. நீ வந்து கடவுள், நீ ஏஞ்சலை உருவாக்கின, இப்போ நான் வந்து என்னோட சக்திகளை பயன்படுத்தி நான் டீமன்ஸை உருவாக்குறேன்னு சொல்லி குட்டிச்சாத்தான் சொல்லலாமா? அதை சாத்தான் போட்ட குட்டினா குட்டிச்சாத்தான், குட்டிச்சாத்தான்ங்கிறது வேற வேற. சரி, டீமன் ஓகே, டெவில் வேற, டீமன் வேற. ஸோ டெவில்ங்கிறது தான் லூசிஃபர், டீமன்ங்கிறது லூசிஃபருடைய குழந்தைகள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டீமன்ஸை வந்து அவர் உருவாக்குற ஒரு ப்ராசஸில் இறங்குறாரு. அதை எப்படி உருவாக்குறது? சும்மா உருவாக்க முடியாதுல்ல. ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாழ்கிறீங்க, நல்லாவே வாழலை, ஊரெல்லாம் வம்பு வளர்க்குறீங்க, சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க, அப்படியே போய் ரவுடித்தனமாக போகிறீங்க, பைக்கை வேகமாக ஓட்டுறீங்க, வந்து கலர் கலராக இப்போ மண்டையில் பெயிண்ட் அடிச்சுக்கிறீங்க. இன்னும் ஒரு 2 வாரம் இந்த மாதிரிலாம் அதை சொல்லாமல் இருந்தீங்கன்னா நான் பாட்டு உங்கள் கூட உட்காந்து வீடியோ பண்ணிட்டு இருப்பேன். வேற எங்கேயும் அனுப்ப போகிறீங்களான்னா சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்களோட சோல் வந்து கொஞ்சமாக கரப்ட் ஆகுது. கடவுளுடைய கோட்பாட்டிலேருந்து நீங்கள் விலகி போயிட்டுருங்க. இந்த இடத்துல வந்து உங்களை வந்து லூசிஃபர் தன்னோட சக்தியை பயன்படுத்தி காண்டாக்ட் பண்ணுவார். காண்டாக்ட் பண்ணி உனக்கு நான் இதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன், இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன், உன்னுடைய ஆத்மாவை எனக்கு எழுதி கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னே உங்களோட ஆத்மா என்ன, சரி ஓகே நமக்கு இந்த பெருமையில எல்லாமே கிடைக்கும், உலக பிரகான விஷயம்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு கையெழுத்து போட்டு அந்த அக்ரிமெண்ட்டை வந்து சொல்லிடுறீங்க. ஸோ அந்த கான்ட்ராக்டின் அடிப்படையில் வந்துட்டு டெவில் வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கும். பட் ஆனால் டெவில்ஸ் கான்ட்ராக்ட்ங்கிறது வந்து எப்பவுமே ஒரு குறுக்குனஸோடு இருக்கும், ஒரு ஏமாத்து தன்மையோடு இருக்கும். அதாவது நத்திங் இஸ் ஃப்ரீ மாதிரி, அது ஏதாவது ஒன்று வச்சு விலையை வச்சிருக்கும். அதே போல் உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும். பட் ஆனால் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பும் இருக்கும். அது மாதிரி அந்த பாதிப்பில் நீங்கள் முடிஞ்சிடுவீங்க. உங்களுடைய சோல் வந்து அதை எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு ஈஸியஸ்ட் வே ஆஃப் ரெக்ரூட்டிங். நீங்களாம் எழுதி கொடுத்துட்டு போகிறது. இன்னொரு விதம் இருக்குது, பியூரஸ்ட் ஆஃப் த சோல், குழந்தைங்க. அந்த பியூரஸ்ட் ஆஃப் த சோல் இன்னசென்ஸை வந்து
அவங்களோட இன்னசென்ஸை உடைக்கிறது. இன்னசென்ஸ் வந்து கடவுளுடைய கிஃப்ட் மாதிரி. அந்த இன்னசென்ஸ் உடைக்கிறது அப்படின்னா குழந்தைகளை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துறது, குழந்தைகள்கிட்ட பாலியல் சார்ந்த விஷயங்களை கொண்டு போய் சொல்லிக் கொடுக்குறது, அதை வந்து குழந்தைகளோட உள்ளத்தன்மையிலிருந்தே அவங்கள கெடுக்கிறது, ஆபாசத்துக்குள்ளே தள்ளுறது, சிறுவர்களை வந்து கேவலமாக்குறது. அப்புறம் கடவுளுடைய விதிகள், இந்த ஓர்நிச்சைக்கு அது இதெல்லாம் அவர் சொல்லியிருக்காருல, இதெல்லாம் தவறு பாவங்கள்னு. மனித கறி திங்கிறது, மனித மாமிசத்தை உணவு, இதெல்லாம் வந்து அது உச்சகட்ட பாவங்கள்னு இருக்குல்ல, இந்த பாவங்கள் எல்லாத்தையும் செய்ய வைக்கிறது ஒருத்தவங்களை. அப்போ என்ன ஆகும், நீங்கள் அந்த பாவம் செஞ்சு 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 உங்களோட பாவ கணக்கில் நீங்கள் அதிகரிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி பாவங்கள் செய்யும்போது இறைவனுக்கு நேர் எதிரான ஒரு குணமாக போகும்போது உங்களுடைய ஆத்மா வந்து தூய்மையற்றதாக மாறுதுங்கிறது ஒரு கிறிஸ்துவ நம்பிக்கை. ஸோ அந்த தூய்மையற்ற ஆத்மாக்கள் வந்து நரகத்துக்கு போகும். ஸோ அந்த நரகத்தோடைய அதிபதியாக தான் நம்ம லூசிஃபர் இருக்காப்புல. சரி, அப்படி வர அந்த நரகத்துக்கு வர ஆத்மாக்களையும் டைரெக்டாக டீமன் ஆக்கிட முடியாதான். நீங்கள் கரப்டட் சோலாகவே இருப்பீங்க, ஆனால் நீங்கள் சோல் தான். ஆனால் நீங்கள் என்றைக்கு வேணாலும் நீங்கள் வந்து இறைவன் வந்து மன்னிப்பு கேட்டிங்கன்னா இறைவன் சேர்ந்துக்குவார் அப்படிங்கிறத கான்செப்ட். ஆனால் அந்த இடத்துக்கே போக முடியாமல் உங்களை கரப்ட் ஆக்கணும்ல. அப்போ தான் வந்து லூசிஃபர் என்ன பண்ணுமா, உங்களை நரகத்தில் போட்டு டார்ச்சர் பண்ணுமா. அப்படி டார்ச்சர் பண்ணும்போது ஒரு லெவலுக்கு மேலே அந்த டார்ச்சரை தாங்க முடியாமல் நீங்களே வந்து ஒரு மாதிரி ஒரு ஈவிலாக உங்களோட சோல் வந்து ஒரு டார்க் சோலாக மாறிடுமா. ஸோ கடைசி வரைக்கும் அந்த சோல் வந்து ஒரு தப்பான ஒரு சோலாகவே ட்ராப் ஆயிடுமா. ஸோ இது வந்து முழுக்க கிறிஸ்துவ மித்தாலஜி, கிறிஸ்தவருடைய மத நம்பிக்கை. இதில் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு எடுத்துக்க வேண்டாம். இது அவங்களுடைய நம்பிக்கையோட அந்த கான்டெக்ஸ்ட். இதுதான் அவங்களுடைய பைபிளில் இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ப்ராடாக இதுதான் புரிய வரும். அப்போ இந்த லூசிஃபர் வந்து என்ன எடுத்து பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கரப்டடான சோல்ஸ் எல்லாம் தான் டீமனாக மாற்றிக்குது. ஸோ இந்த டீமனை வேலை வாங்கணும்ல, இந்த டீமனை வந்து ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கும் அனுப்பிவிட்டு நல்ல குடும்பங்கள், இறைபக்தி உள்ள குடும்பங்கள் எல்லாம் இறைவனை நம்ப விடாமல் செய்கிற வேலையை பண்ணும். ஓகே. ஸோ அது பேசிக்கான கான்செப்ட் என்ன, நம்ம வீடுகள் எல்லாம் சில வீடுகளில் திட்டுவாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த கிறிஸ்தவ வீடுகளில், இந்த தமிழ் குடும்பங்களையும் சரி மலையாள குடும்பங்களையும் சரி நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும். என்ன அந்தி கிறிஸ்துவே, என்ன சாத்தான் குட்டியே அப்படிலாம் சொல்லி திட்டுவாங்க. இதுலாம் இது எதுக்கு வந்து அப்படி அதை திட்ட ஆரம்பிக்கிறாங்கன்னா, இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு அவங்களோட நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கைக்கு எதிராக ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த டீமன், அது வந்து அந்த எப்படி சொல்கிறது, சாத்தானுடைய அந்த இது சீடு, அந்த விதை வந்து அதுகளுடைய செயலாக பார்க்கப்படும். அந்த பொசஸ்னஸில் தான் அவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்கிற ஒரு பார்வை இருக்கும். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ரிப்பா கப கப குப்பா, அது வந்து ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இது சொல்லுவாங்க, அந்த மொழின்னு சொல்லுவாங்க, அந்நிய பாஷை சொல்லுவாங்க. இந்த கான்செப்டில் பாதிப்புக்குள்ளாகும் போது தான் அவங்க வந்து உடம்பு முடியாமல் போயிடுறதோ, மனம் உடையாமல் போகிறது, இது மாதிரி குழப்ப நிலைக்கு ஏற்படுறது, சண்டை வர்றது, கோபம் படுறது, இதெல்லாம் அதிகரிச்சிடும். இதனுடைய அடுத்த கட்டம் வந்து இறைவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து முழுமையாக போயிடும். அப்படி இறைவன் மீது நம்பிக்கை முழுமையாக போகும்போது சாத்தான் வந்து அவங்களை ஆட்கொண்டுரும். இவ்வளோதான் விஷயம். அப்போ அதுக்கு நடுவில் கிறிஸ்தவ பாதிரிமார்த்தை இந்த மாதிரி வந்து பண்ணி அது வந்து இறைவன் மீது நம்பிக்கை வர்றது, இந்த கான்செப்ட்லாம் உள்ளே வரும். ஸோ இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, கடவுளை ஒருவன் எதிர்த்தவனுக்கு ரெக்கை உடைக்கப்பட்டு அவன் வந்து பூலோகத்துக்கு கீழே போயிட்டானா, நரகத்தில் இருக்கான். அப்படி நரகத்தில் இருக்கவன் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மூளையை கழுவி இறைவனுக்கு எதிராக புரட்சி செய்வதற்கு வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஸோ இதுதான் லூசிஃபர் கான்செப்டுடைய ஸ்டோரி, ஒரு பேசிக்கான ஒரு கதை இதுதான். ஸோ இந்த கதையிலிருந்து தான் இந்த இருநாட்டி கும்பல் இதெல்லாம் நம்பிக்கை எடுத்துக்குது. எந்த நம்பிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனுடைய நற்பணிகள் எல்லாத்துக்கும் எதிரானவன் தானே சாத்தான். அப்போ நம்ம சாத்தான் கிட்ட போயிட்டு அடைக்கலம் ஆகும். அப்போ சாத்தான் வந்து அவனோட சக்தியில நம்மளை வாழ வைப்பான். ஏன் இறைவன் பேச்சை கேட்கணும், சாத்தான் பேச்சை கேட்போம். அப்போ சாத்தான் இறைவன் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் அத்தனையும் செய்யி, முறையற்ற காம செயல்களில் ஈடுபடக்கூடாது, ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழணும், அதை அப்படியே செய்ய மாட்டாங்க. ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழணும்னு கடவுள் சொல்லியிருக்காரு, அப்படி வாழக்கூடாது. அப்போ குரூப் ஆர்ஜிஸ், செக்ஸுவல் ஆர்ஜிஸ், அதை பண்ணு, கடவுளை கோவப்படுத்துறது. ஓகேவா? அடுத்து குழந்தைகள், அதாவது நரமாமிசத்தை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு, நான் குழந்தைகளையே கொண்டு சாப்பிட்றேன். ஸோ அது அடுத்து. ஸோ நீங்கள் என்னென்னலாம் கடவுள் வந்து இது வட்டிக்கு கொடுக்கக்கூடாது, பேங்கே நான் தான் நடத்துவேன், வட்டி தான் கொடுப்பேன், உலகத்தையே கடனாளியாக மாற்றுவேன். புரியுதா? இல்லுமினாட்டி கான்செப்ட்டு கிறிஸ்துவ மதத்துடைய நம்பிக்கைகளிலிருந்து கிறிஸ்துவ மதத்துக்கு எதிரான ஒரு கட்டமைப்பாகத்தான் அது வந்தது. கிறிஸ்தவ மதத்துக்கும் அந்த அப்ரஹாமிக், ஆக்சுவலாக கிறிஸ்தவ மதம் சொல்ல முடியாது, எல்லாமே அப்ரஹாமிக் மதங்களுக்கான ஒரு காமனான ஒரு விஷயம் தான். பேர்கள் தான் மாறும். நீங்கள் வந்து இப்போ லூசிஃபர்னு சொல்கிறத வந்து நீங்கள் தஜ்ஜால்னு சொல்லலாம். வந்து தஜ்ஜால் வந்து அன்டி கிறிஸ்டின்னு சொல்லலாம், லூசிஃபரின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன்.
அப்போ இது இந்த பேர்கள் தான் மாறி இந்த கான்செப்ட் வந்து மோரார்லெஸ் இந்த அப்ரஹாமிக் மதங்கள் எல்லாத்துக்குமே பொது தான். அப்போ இவங்க வந்து இந்த அப்ரஹாமிக் மதங்களுடைய நம்பிக்கைக்கு நேர் எதிரான ஒரு கூட்டமாக தான் இந்த சீக்ரெட் சொசைட்டி இந்த லொட்டுலுஸ்க்குலாம் இயங்குறாங்க. அவங்க வந்து லூசிஃபரை வந்து ஒரு கடவுளாக கும்பிட்றாங்க. லூசிஃபருக்கான உருவமாக அவங்க கொடுத்து வச்சுருக்கிறது வந்து ஒரு ஆட்டுத்தலை, பெண்ணுடைய உடம்பு, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பிறை நிலா, இதெல்லாம் இருக்கும். ஸோ இது வெவ்வேறு மித்தாலஜிலேருந்து சில கான்செப்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் இன்னொரு கதை வரும் அந்த ஏர்லி பார்ட் ஆஃப் ஓல்டு டெஸ்டமெண்ட்டில். அப்போ என்னன்னா இந்த டீமன்ஸ்லாம் நீங்கள் சொன்னீங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, உலகத்தில் இருக்க பெண்கள் கூட வந்து உறவு கொள்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான குழந்தைங்கள்லாம் பிறகுறாங்க. அவங்கள ஜெயண்ட்ஸ் இருப்பாங்க, லைட்டாக பறப்பாங்க, போயிட்டு ஒரு சூப்பர் பவர் ஒரு மாதிரிலாம் இருந்துச்சு. அவங்கெல்லாம் போப்போ அந்த நோவாஸோட ஃப்ளட் டைமில் வந்து அழிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். அது ஒரு இருக்கு. அதான் அது வந்து இந்த முறைகேடான வாழ்வியலில் வாழ்ந்த நகரங்கள்லாம் கடவுள் அழிச்சாரு, இந்த மாதிரி கதைகள் எல்லாமே. ஆனால் இது பேசிக்கான ஒரு ஸ்டோரி லைன் வந்து இதுதான். இதுக்குள்ள இந்த சப் ஸ்டோரிஸும் நிறைய இருக்கு, அங்கங்க இது இருக்கும். இதை வச்சுக்கிட்டு தான் நீங்க படம் இங்கிலீஷ் படம் பார்த்தீங்கன்னா எல்லா படத்தோட கதையும் இதுதான். ரோஸ்மேரிஸ் பேபி, எக்ஸார்சிஸ்ட், எல்லாத்தோடைய கதையும் இதுக்குள்ள இருந்தே தான் வரும். இந்த பேசிக் ஸ்ட்ரக்சருக்குள்ள வந்துட்டு தான் எடுப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸா இருக்கக்கூடிய சில டிமென்ஸ்க்கு பேர்லாம் அவங்க கிறிஸ்டியன்ஸ் வந்து ரெகக்னைஸ் பண்றாங்க. லில்லத் இந்த மாதிரி பேர்லாம், இந்த பேர்லாம் பால், இந்த மாதிரி அந்த லூசிஃபருடைய துணை பிசாசுகள்ல அது டிமென்ஸ், அதுகளுக்கு அது பேர் இருக்கும். அந்த பேரை சொல்லி அதுல விரட்டினோம்னா ஓடி போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. இப்போ நீங்கள் இது பேசியிருப்பீங்கன்னு ரெட் ஹைஃபர் பற்றி பேசியிருப்பீங்க. ஸோ பேசிக்லி என்னன்னா, ஒரு கூட்டம் வந்து இந்த ஆன்டி கிரைஸ்ட்னு ஒருத்தனை வரவேற்க காத்திருக்குன்னு ஒன்று அப்படி வச்சிருக்காங்க. அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு, தெரியும்ல? இல்லை, அது வந்து எப்படி நம்ம பார்க்கணும்னா, இப்போ ஜுடாயிசத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்டி கிறிஸ்துங்கிற கான்செப்ட் கிடையாது. ஜுடாயிசத்தில் அவங்க வந்து திரும்ப வந்து கடவுள் வந்து பிறப்பாரு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பார்வை. மெசையா வந்து திரும்ப தங்களுக்கான ஒரு மெசையா திரும்ப வருவாருன்ட்டு. ஆனால் கிறிஸ்டியானிட்டியில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபால்ஸ் ப்ராஃபட் வருவான். ஒரு கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாமில் ஒரே கதை தான். ஒரு ஃபால்ஸ் ப்ராஃபட் ஃபஸ்ட்டு வருவான். அந்த ஃபால்ஸ் ப்ராஃபட் வந்து உலகத்தை வந்து அவனை நம்புவாங்க. உலகம் என்ன முழுக்க அவனை நம்புவோம். ஆனால் அவன் உண்மையான ப்ராஃபிட் கிடையாது, அவன் தப்பானவன், ஒரு அயோக்கியன். அது வந்து மக்களுக்கு தெரிய வரும். அவனை அழிக்கிறதுக்கு தான் திரும்ப வந்து உண்மையான மெசையா வந்து வருவாங்கல்ல. இப்போ அதான் ஜீசஸ் வந்து ரீபான் ஆவார். அது வரைக்கும் ஒருத்தன் ஜீசஸோட நேம்லேயே வருவான், அவன் தான் ஆன்டி கிரைஸ்ட்னு பேரில் வருவான். பட் ஆனால் அவன் உண்மையிலேயே ஆன்டி கிறிஸ்து. ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய விழா என்னன்னா அவங்களுடைய மெசையா வராங்கங்கிறது தான். ஆனால் அடுத்து வரப்போகிற ஃபர்ஸ்ட் மெசையா யாரு? ஆன்டி கிறிஸ்து. அப்போ கிறிஸ்தவ உலகத்துக்கு எதிரானவன். அப்படி ஒருத்தன் வந்தானா அவன் கிறிஸ்தவ உலகத்துக்கு எதிரானவன் அப்படிங்கிற பார்வையும், கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய உலகத்துக்கே எதிரானவன் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் இவங்க பார்க்கணும். அதை அவன் வந்து அவங்களுக்கான மெசையான்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் அவங்க ரொம்ப சீரியஸாக பண்ணுறாங்க, தெரியும்ல? அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே இவங்களோட கான்செப்ட் படி டிமானிக்காக தான் இருக்கும். படி கொடுக்கணும், மாடுகளை ஃபுல்லாக படி கொடுக்கணும், இதெல்லாம் டிமானிக்காக தானே பார்க்கப்படுவோம் கிறிஸ்துவ உலகத்தில். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, இத்தனை மாடுகளும் அது உடம்புல இந்த மார்க் இருக்கக்கூடாது, அது இப்படி இருக்கணும், ரெட் ஹைஃபர் கருப்பு மார்க் இருக்கக்கூடாது, இதெல்லாம் அந்த இதில் வச்சிருக்காங்க. நோயை பரப்புறது எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அது நடந்துருச்சு, அந்த சடங்கு செஞ்சுட்டாங்கிற மாதிரி தான் தகவல் சொல்றாங்க. என் நடுவில் ஒரு பிராக்டிஸ் பண்ற மாதிரி ஒன்று பண்ணோம்னு சொன்னாங்கல்ல, அதுதான் ஒரிஜினல் சடங்கு. அவங்க சடங்கு செஞ்சுட்டாங்கிற ஒரு தகவல் தான் சொல்றாங்க. இப்போ க்ளோசஸ்ட் டு திஸ் நம்மளுடைய மைத்தாலஜி, நம்மளோட நம்பிக்கை, நம்மளோட க்ளோசஸ்ட் டு லூசிஃபர் மாதிரி ஏதாவது கேரக்டர் இருக்கா? இல்லை, நம்ம இதில் அது உண்மையிலே அப்படி இல்லை. இல்லை, அது நம்ம இதில் வந்து அதனால தான் நான் திரும்ப சொல்லலை. இங்கே இருக்கிற மதங்களில் பொறுத்த வரைக்கும் தீய சக்திங்கிற ஒரு சக்தியை வந்து இங்கே கடவுள்கள் வந்து நீங்கள் அசுரர்கள் வருவாங்க, இது பண்ணுவாங்க, இந்த கான்செப்ட்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே ரொம்ப ஓப்பனாக சொன்னால் ரொம்ப லேட்டர் தான் இது. இந்த அசுரர்கள் அப்படின்னு சொல்கிறது, அசுரர்கள்னு யாரெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா அது வந்து உண்மையாக ஒரு டிமானிக் என்டிட்டியெல்லாம் குறிக்கல. அது ஒரு பகுதி சார்ந்த மக்களையோ இல்லை வேற ஒரு மக்கள், இவங்களுக்கு ஆகாத சில மக்களையோ தான் சொன்ன மாதிரி இருக்கே ஒழிய, இல்லை வெளியிலேருந்து படையெடுத்து வந்தவங்கள சொல்கிற மாதிரி இருக்கே ஒழிய, அது ஒரு டிமானிக் என்டிட்டிங்கிற கான்செப்டில் பார்க்குறது இல்லை. அதே போல் கிறிஸ்டியானிட்டி பார்வையில் டிமானிக் என்டிட்டின்னு சொல்லக்கூடிய பல விஷயங்கள், பல வரையறைகள் வந்து நம்மளோட குலதெய்வத்துக்கு அப்படியே பொருந்தது. இங்கே பலி கொடுக்குறதா இருக்கட்டும், நட்சத்திர கோட்பாடுகளாக இருக்கட்டும், நட்சத்திரத்தை வரைஞ்சி அதில் பலி கொடுக்குறதா இருக்கும், ஆட்டை பலி கொடுக்குறதா இருக்கட்டும், ஆட்டை பலி கொடுத்து ரத்தத்தை குடிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே குலதெய்வ வழிபாட்டில் வந்துடுது. இந்த புரிதுங்களா சொல்கிறது? ஸோ எனக்கு என்னோட பார்வை என்னென்னா, நம்மளுடைய இந்தியாவில் உருவான எந்த ஒரு ஃபிலாசபிலையுமே வந்து ஒரு ஈவில் ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது அது அப்படின்லாம் இல்லை, நம்மளுக்குள்ளே தான் ஈவில் இருக்குன்னு தான் திரும்ப திரும்ப. அப்போ அரக்கர்கள் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது, அந்த மாதிரிலாம் ஈவில் ஏதோ ஒரு வகையில் இருக்குல்ல. அதான் நான் சொல்கிறேன், இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஆரிஜின் ஸ்டோரிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது.
அது வந்து இந்த இந்த அரக்கர்கள் இருக்கிறது பொறுத்து தான் இது ஹிந்துவிசம் சொல்கிற சில விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாமே ஆரிஜின்ல இருந்து இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இது ஆரிஜின்ல இருந்து இந்த பிலீஃப் இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே, இது இது வந்து நீங்கள் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்டையராக வேற. ஏன்னா இப்போ அசுரர்களுக்கும் சிவபெருமான்லாம் வந்து எல்லாமே கொடுத்த மாதிரிலாம் வரும். ஸோ இந்த கான்செப்டே வந்து ஃபுல்லாக குழம்பும். ஏன்னா அங்கே அசுரருக்கு சிவபெருமானா அங்கே அசுரர்னு யாரை சொல்கிறாங்க, சிவபெருமான் யாரை ஆசீர்வதிச்சாரு அப்படிங்கிறதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அசுரர்னு சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். பேசிக்கலி அசுரர்கள்ங்கிறவங்க கருப்பாக இருப்பாங்க, பெருசாக இருப்பாங்க, உருண்டையாக இருப்பாங்க, தொப்பையோடு இருப்பாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, இரும்பு ஆயுதங்கள் வச்சுருப்பாங்கலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அது யார்? சவுத் இந்தியன்ஸ் தான் சொல்கிறாங்க. அதாவது பேசிக்காக அங்கே தான் வந்து நிற்கும். ராமர் அங்கேருந்து நார்த்துலேருந்து நடந்து வரும்போது சவுத்துக்கு வந்தோடனே வெறும் அசுரனாக வரான் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன? ரைட்டு. ஸோ இது பேசிக்காக வந்து அதுக்குள்ள ரேசிசம் வந்து புதஞ்சு கிடக்குது இந்த இதில். உண்மையாகவே வந்து ஒரு டிமானிக் என்டிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இல்லை, அந்த கான்செப்ட் இல்லை. சரி, நம்ம கோவில் கோபுரங்களில் பார்க்குறோம் நிறைய ரெக்கை வச்சுருப்பாங்க. அவங்களாம் யாருங்க? அவங்களாம் ஏஞ்சல்ஸ் தானே? அந்த கான்செப்ட் இருக்குல்ல அப்போது அது தேவ தூதர்கள், தேவர்கள் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு. ஆனால் இந்த தேவர்களுக்கு ரெக்கை இருக்கும் போகும் அப்படிங்கிறது வந்து வானத்துலேருந்து வருவாங்க அப்படின்னோடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹியூமன் இமேஜினேஷனில் என்ன வரும்? அந்த மாதிரி செதுக்கிறது ஒரு ரெக்கையோடு இருப்பாங்க அப்படிங்கிற கான்செப்டில் தான் அந்த மாதிரி ரெக்கை இருக்கிறதும் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ நம்மளோட இதுலேயும் பூதகணங்களும் வந்து கோயில் இருக்கும். நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ சிவன் கோயிலுக்குலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பூதகணங்கள் உட்காந்துருக்கும். ஆமாம், பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ அதனால சிவன் என்ன சொல்லலாம்? ஸோ அதான் சொல்ல இந்த பூதம் இந்த அது இங்கே வந்து எப்படி பார்த்துருக்காங்கன்னா இதெல்லாம் ரேஸ்ன்னு பார்த்துருக்காங்க. பூதங்களும் கடவுளை தான் சாமியாக கும்பிடுவோம், சிவனை தான் சாமியாக கும்பிடுவாங்க. புரியுது. அவங்களுக்கும் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் இந்த சண்டை மாறி மாறி வரும். ஆனால் எல்லாம் சாமியை தான் கும்பிடுவாங்க. இங்கே வந்து அது வந்து ஒரு டிமானிக் என்டிட்டி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் பார்வையெல்லாம் இல்லை. ஸோ இந்த பேசிக்காக இங்கே சிவனை வழிபடுறவங்க எல்லாம் வந்து பூதகணங்கள் அப்படின்னா அது பேசிக்காக அது எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். நம்ம டேரெக்டாக சொல்ல விரும்பல. இது வந்து ஒரு மாதிரி ரேசியல் டிஸ்கிரிமினேஷன்லேருந்து வர புராண கதைகளாக தான் இதை நான் பார்க்குறேனுடைய. இது வந்து ஒரு பியூர் மித்தாலஜி ஃபேக்ட்லேருந்து வர பாயிண்ட் இல்லை. ஓகே. அண்ட் ஈவில்னா பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்படி எடுத்துகிட்டு வர ஒரு விஷயம் யமகாதகண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வர மாட்டாரா? யமன் கடவுள் தானே. ஆக்சுவலாக யமனே வந்து சிவனுடைய ஒரு மறுவடிவமாக தான் விஞ்ஞான தத்துவம். சிவன் வந்து பாசிட்டிவ்னா யமன் வந்து நெகட்டிவ் கான்செப்டில் காட்டுவாங்க. இவருக்கு வெள்ளை கலர் காலன்னா இவருக்கு கருப்பு கலர் எருமை. புரியுதா? பேசிக்காக வந்து சிவன் யமன் ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒரே. காலபைரவர் அப்படிம்பீங்க. காலபைரவர்னா காலத்தை வரையறுத்த சிவபெருமான தானே காலபைரவர்னு சொல்கிறீங்க. பட் காலபைரவர் ஒரு சம் டார்க் என்டிட்டி மாதிரி ஒரு இமேஜினேஷன் நம்ம பண்ணிக்கிறோம். அது கிடையாது. இது சிவனுடைய ஆஸ்பெக்ட்ஸை வந்து நம்ம வெவ்வேறு விதமாக சொல்லும்போது யமனாவும் பார்க்குறோம், காலபைரவராகவும் பார்க்கணும். அப்படி பார்க்குறோம், பிரித்து பார்க்குறோம், அவ்வளோதான். சரி, இப்போது குட் ஈவில் அப்படின்னு இருக்கு. ஆனால் குட் இருக்க இடத்துல எப்படி பக்கத்துல ஈவிலும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு யோசிச்சு பார்த்தீங்க. அதுதான் வந்து இந்தியன் ஃபிலாசபி. இட்ஸ் அண்ட் ஹையர் ஃபிலாசபி. நான் திரும்ப சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து யூரோப்பியன் ஃபிலாசபியாக இருக்கட்டும், இல்லை இந்த மேற்கத்திய நாடுகளுடைய அந்த புரிதலின் படி என்னன்னா, கெட்டது செய்யறதுக்கு ஒரு உட்காந்துருக்கான், அவன் கெட்டது செஞ்சுக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற கான்செப்ட். அப்படி தெரியல. எந்த ஒரு டவுட்ஸும் எப்பவுமே இந்த கிறிஸ்டியன் இதில் சண்டே கிளாஸ்லாம் பசங்க துடுக்கா இருப்பாங்க. நானும் கேட்டிருக்கேன், நிறைய பசங்க கேட்பாங்க, காடு தானே படைச்சாரு, காடு குட்டு தானே, அப்புறம் எப்படி அவர் படைச்ச இதுல வந்து ஒரு ஈவில் வெளில வரும், அப்போ காடு ஈவிலா, காடுக்குள்ள ஈவில் இருக்கா, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் கேள்வி வருது இல்லை. ஸோ அது வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, பைபிளுடைய கதையின் அடிப்படையில் அந்த கேள்விகள் உங்களுக்கு வரும். ஆனால் இங்கே நீங்கள் இப்போ நம்மளுடைய கான்டெக்ட்ல நீங்கள் பாருங்களேன், இங்கே கடவுள் படைக்கிறாரு. இங்கே படைக்கிற கடவுளாகவே இருந்தாலும், கடவுள் படைக்கிறதாகவே இருந்தாலும் படைக்கப்பட்ட அனைத்தும் கடவுளை வழிபடுறதா தான் காட்டப்படுது. இப்போ இங்கே பூதகணங்களாக இருக்கட்டும் சிவனை தான் வழிபடுறாங்க, தேவர்களாக இருக்கட்டும் சிவனை வழிபடுவாங்க. எல்லா சாமிகளும் வந்துட்டு சிவனை கடவுளை தான் பார்ப்பாங்க. புரியுதுங்களா? எல்லா மனிதர்கள் இதில் எல்லாருமே என்னென்ன ஆஸ்பெக்டில் இருக்கோ அதுக்கு அப்போ சொல்லணும். இந்த மாதிரி பாதி கரடி பாதி உருவம் இந்த மாதிரி நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்கனாலும், ஜடாயுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கழுகு. ஸோ பேசிக்காக வந்து கழுகாவே இருக்காது, இல்லை அது கழுகு மனுஷனும் கலந்த கலையெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போ அதெல்லாம் ஆனால் எல்லாருமே யாரை கும்பிட்றாங்க? ஒட்டுமொத்த கிரியேஷனும் வந்து கடவுளை தான் பார்க்குறது. அதே போல் மல்டிபிள் காட்ஸ். கிரியேட்டர்னு ஒரு காடுங்கிற இடத்துக்கு மோனோதீசம்ங்கிற அந்த ஒரு இதில் இல்லை. இது வந்து எல்லாருமே எல்லா கடவுளும் இருக்காங்க, படைப்புல வெவ்வேறு பிரிவுகள்லாம் இருக்காங்க, வெவ்வேறு ஆஸ்பெக்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்கிற மாதிரி ஆன ஒரு பார்வை. இந்த பார்வையில் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கெட்டது நல்லது கலந்தே இருக்குங்கிற கான்செப்டை நம்ம தொடர்ச்சியாக நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம். கெட்டவனுக்குள்ளேயும் நல்லவன் இருக்கான், நல்லவனுக்குள்ளேயும் கெட்டவன் இருக்கான். புரியுதா? அது எவ்வளோ ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்குல்ல. இதுதான் ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டி டியூவாலிட்டி எனக்கு புரியுது, கிரே ஏரியா புரியுது பாரி. அதுதான் அதை இவங்க ஆரம்பத்துலேருந்தே உணர்ந்துருக்காங்க. ஒருத்தன் ஒரு கொலை செய்கிறான், அந்த கொலை செய்யும்போது அவன் கெட்டவன். ஆனால் அந்த கொலையை ஏன் செய்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது அவன் நல்லவனா தெரியிறான் சில இடங்களில்.
புரியுதா? செஞ்சு முடிச்சுட்டு அதுக்காக வருத்தப்பட்டு நிஜமா மனம் திருந்தணும்னு நினைக்கிறான்னா அந்த இடத்துல அவன் நல்லவனா சில நேரத்துல பார்க்கப்படுவான். அப்ப ஒரு கெட்டது நல்லது ரெண்டுமே யாருக்குள்ள இருக்கு? நமக்குள்ள இருக்கு. அதேதான் சித்தர்கள் ஒரு படி மேல போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அண்டமும் பிண்டமும் எல்லாம் ஒண்ணுன்ட்டாங்க. இந்த பிரபஞ்சம் எல்லாம் உனக்குள்ள இருக்கியா, நீ வந்து உனக்குள்ளதான் நீ போகணும். கடவுள் அல்டிமேட்டா இங்க வந்து கடவுளை கும்பிடு அப்படின்னா உள்ள தேடு, உள்ளத்துக்குள்ள போ, கடவுள் உன்னை உள்ள கடந்து போ அப்படிங்கறதான் அல்டிமேட்டான ஒரு பிலாசபியா இது இருக்கு. ஓகே. ஸோ இங்க இந்திய பெருங்கண்டத்துல அதுவும் தமிழர்களுடைய மெய்யியல் கோட்பாடுங்கிறது இது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டைரக்டா ஒரு என்டிட்டியை கும்பிடுறதுங்கிறது கிடையாது. மாறா இது வந்து நம்மை நாமே சரி செய்து கொள்ள, நம்மை நாமே நெறி செய்து கொள்றதுக்கு தான் அந்த வழிமுறையை தான் நம்மளுடைய மூல ஆன்மீகம். அது அந்த மூல ஆன்மீகத்தை கொஞ்சமா கதையா மாற்றி சிலர் அங்கிருந்து வந்தவங்களும் உள்ள வந்ததுனால அங்க இருக்க கதைகளையும் அப்படியே தூக்கி மிஸ்மேட்ச் ஆகி அப்புறம் கொஞ்சம் கிரேக்க கதைகள், நார்ஸ் மைத்தாலஜி அதுக்கு தகுந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு கலந்து போட்டு இப்படி இன்னைக்கு ஒரு நூடுல்ஸ் ஆகி வச்சு. கடைசி விஷயம், இப்போது தப்பு பண்ணுறது அப்படிங்கிறது வேற, பட் கொடூரமாக யோசிச்சு சில விஷயங்கள ஈவில் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது மனிதர்கள் பண்ணுறதெல்லாம் பாருங்களேன். ஒரு மாதிரி இப்படி சொல்கிறது, கொலை பண்ணிட்டாங்க கோவத்தில், அது வேற. ஆனால் ஒரு பிளான் பண்ணி இத்தனை பேர் வந்து கொடுமைப்பட்டணும், இத்தனை பேருக்கு நோயை பரப்பணும், இந்த மாதிரி குழந்தைங்கள போய் இப்படி பண்ணணும், ஏமாற்றிட்டு அதுக்கப்புறம் கொலை செய்யணும், அப்புறம் வந்து கொடூரமாக வந்து கூட்டு பாலியல் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அனிமல் இன்ஸ்டிங்க்ட்ன்ற பார்வையை பார்ப்பீங்களா? பட் இது வேற மாதிரியான ஒரு ஒரு சைடா இது அனிமலா இல்லை வேற ஏதாவது கேட்குறேன் நான். அந்த கிரிமினல் சைக்காலஜினே ஒன்று சொல்லுவாங்க, அந்த கிரிமினல் ஸ்கூலில் இருக்கக்கூடிய சைக்காலஜி. ஆனால் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இப்போ கிரிமினலும் இருக்காங்கல்ல, அப்படி எல்லாருக்குள்ளேயும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட முடியாது. கிரிமினல்ங்கிறவன் ஒரு தப்பான விஷயத்த தொடர்ச்சியாக செய்கிறவனை தான் நம்ம கிரிமினல் சொல்ல முடியும். ஆனால் ஒரு தப்பான விஷயத்த செய்யறதுக்கான அத்தனை பொட்டன்ஷியலும் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. புரியுதா? பொட்டன்ஷியல் நமக்குள்ளேயும் கோவம் இருக்குது, நமக்குள்ளேயும் வெறுப்பு இருக்குது, நமக்குள்ளேயும் அதீத எல்லாமே இருக்குது. ஆனால் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அந்த உணர்வுகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணி நம்ம நல்ல உணர்வுகளை மட்டும் வெளியில் கொண்டு வரோங்கிறதுல தான் நம்மளுடைய நம்ம நல்ல மனுஷனாக இருக்க போகிறோமா இல்லை கெட்டவனா மாற போகிறோமா. ஆனால் என்னைக்கு வேணாலும் நம்ம கெட்டவனாகவும் மாறிக்க முடியும். கரெக்டாக டிக்கிங் டைம் பாம். என்னைக்கு வேணாலும் நம்ம நல்லவனாகவும் வாழ்ந்துட முடியும். அப்போ நல்லவனாக இருக்க போறியா, நீ கெட்டவனாக இருக்க போறியா, உன் மனசுக்கு நீ உண்மையாக இருக்க போறியா இல்லை என்னவா இருக்க போறியா, இவ்வளோதான் நம்மக்கிட்ட வைக்கிறது. இது முழுக்க நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. இது யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவர் வந்து தப்பே செய்ய மாட்டாருன்னு யாரையும் சொல்ல முடியாது. இவர் வந்து தவறே செஞ்சிட மாட்டார், இவர் ரொம்ப நல்லவராக உத்தமாவரே வாழ்ந்துட்டு போயிடுவார், யாருக்குமே நம்மளால நம்ம உத்தரவாதமே கொடுக்க முடியாத ஒரு சூழல் தான். ஏன்னா அது முழுக்க அந்த தனி நபருடைய மன இறுக்கத்தை பொறுத்தது, அவருடைய உறுதித்தன்மையை பொறுத்தது. இப்போ இங்கே என்னன்னா, இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த மாதிரி செஞ்சிடுறாங்க போயிடுறாங்க, அது வந்து எதர்ச்சியாக நடக்குதா இல்லை வந்து அதுக்கு பின்னாடி என்னன்னா உண்மையிலே அதுக்கான காரணங்கள் இன்னைக்கு வரைக்கும் மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியல. அது நான் என்ன கேட்குறேன் புரிஞ்சுக்கணும். இது அதாவது இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு இவன் போகிறான்னா இவன் என்ன அப்படின்ட்டு இதை ஆய்வு பண்ணுறதுக்கு நிறைய பேர் அவங்க வீட்டில் போய் பேச்சு கொடுத்து அவங்க என்ன மாதிரி. ஆனால் எந்த ஒரு கிரிமினலும் தன்னுடைய கிரிமினல் விஷயத்த தப்புன்னு ஒத்துக்கிறவன் லாஜிக்கலாக ஒத்துக்கிறவன் இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கிரிமினல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு வேற ஒரு டைமென்ஷனில் திங்க் பண்ணுற ஒரு ஃபீல் மாதிரி தான் அவங்க கிட்ட இருந்து ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறது தெரியும் அவங்களுக்கு. அவங்க செஞ்சதை நியாயப்படுத்துகிற மாதிரியான கூற்றுக்களை தான் அவங்க நிறையா முன்வைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கிரிமினல் ரொம்ப ரெட் ஹேண்டடாக மாட்டிக்கிட்டான், அவன்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவன் அதுக்கு ஒரு நியாயத்தை கற்பிப்பான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஒரு ஹியூமன் டெண்டன்சி. தான் செஞ்சதை தப்பு அப்படிங்கிற உணர்கிற தன்மை வந்து மனிதர்களுக்கு ரொம்பவே குறைவாக தான் இருக்குது. அது எல்லாருக்குமே இல்லை. அப்படி அது உணர்ந்தால் தான் அது மேபி சரியான ஒரு மனுஷனாக இருக்க முடியும் கூட. அந்த கேள்விக்கு இன்னும் பதில் சரியா இல்லைன்றது. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவில் அதற்குண்டான ஒரு சிம்பிள், அதற்குண்டான ஒரு லூசிஃபர் மாதிரியான இதில் என்னன்னா, இந்த லூசிஃபர் அப்படிங்கிறத நம்புறாங்கிறத கடந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் கடவுளுங்கிற நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. புரியுதா? கடவுளுங்கிற நம்பிக்கை இல்லை. அவங்க கடவுளுங்கிற நம்பிக்கை இல்லாதனால கடவுளுக்கு சக்திகள் எதுவும் கிடையாது, அதனால நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அப்போ அது உங்களுக்கு எனக்கும் புரியணும். கடவுளுங்கிற நம்பிக்கை கிடையாது, அவன் என்ன வேணாலும் பண்ணலான்னா அவன் என்ன வேணாலும் பண்ணுறது மூலிமா நம்ம புரிய வைக்க முடியாது. மாறா கடவுள் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னதையும் அவன் செஞ்சு அவன் நல்லாவே வாழ்ந்துட்டுக்கான்னு வைங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்ன ஆகும், என்னடா அவன் நல்லாவே இருக்கு நம்மளும் அதை பண்ணலாமே, என்னடா இது நம்ம இப்படி தான் வாழணுன்ற இல்லை போல, எப்படி வேணாலும் வாழலாம் போய் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வருது இல்லை, இதுதான் அவங்களுக்கான விக்டரியாக பார்க்குறாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த இப்படி தான் வாழணுங்கிற ஒரு ஒழுங்குமுறையை மனிதர்கள் வந்து மனதில் வச்சு கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த ஒழுங்குமுறையை வந்து உடச்சி எறிஞ்சு இப்படிலாம் வாழ தேவையில்லை, எப்படி வேணாலும் வாழலாம், அதுக்கு நீ வாழறதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை அதுக்கான ஒரு ஐக்கானா வந்து லூசிஃபரை வந்து வச்சிருக்காங்க. இவ்வளோதான் ஒரு பகுத்தறிவோட அதை பார்க்கணும், அப்படி தான் பார்க்கணும். சரி, பகுத்தறிவாதி ஃபிலாசபர்னு சொல்கிற அமெரிக்காவில் ஒருத்தர் என்ன சொல்கிறான், உட்காந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் பேபிஸ் ஏன் சாப்பிடக்கூடாது, நிறைய பேபிஸ் தேவைக்கு அதிகமான பேபிஸ் இருந்தால் பேபிஸை சாப்பிடலாமே அப்படின்னு எதில் உட்காந்து இன்டர்வியூ. ஆமாம் கரெக்ட் அப்படிங்கிறாங்க ப்ரோ. ஸோ மனித வீகன் அவரு
சரி ரைட்டு. ஏன்னா குழந்தைகளை பத்தி கவலையே இருக்காது, வீகனா தான் இருப்பாங்க, அதுதான் கேட்டேன். ஐயோ திருப்பி அங்கேயே போகுது. ரைட்டு. எல்லாத்த பற்றி பேசினாலும் நம்ம அதுல இருந்து எடுத்துக்கக்கூடிய விஷயம் இருக்கும். எப்போவுமே நிறைய கேள்விகள் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அதில் சில விடைகள் இந்த லூசிஃபர்ன்ற கேரக்டரோட கதையை பற்றி பேசுறது மட்டும் இல்லாமல் நம்ம பேசின நிறைய விஷயம் மூலியமாக தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் எபிசோட். தேங்க்யூ பாரி. ஸோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி 75% ஆஃபரோட சூப்பர் நோவால ஜாயின் பண்ணுங்க. இங்கிலீஷை ஸ்மார்ட்டாக ப்ரொஃபஷனலாக கற்றுக்கோங்க.